விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நாம் 18வது நாள் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். துரியோதனன் தனது சேனைக்கு சல்லியனை சேனாதிபதியாக நியமித்துவிட்டு சேனா வீரர்களின் மத்தியில் நின்று ஊக்குவித்து போர் புரியும்படி கூறிய பின்னர் சல்லியனை அழைத்து, மத்ர அரசே, நாளை நடக்கும் போரில் உங்கள் தலைமையின் கீழ் என்னால் போர் இட இயலாது. எனது நண்பன் கர்ணனின் இழப்பை என்னால் ஜீரணிக்கவே இயலவில்லை. ஆகவே நாளைய மறுநாள் என்று ஒன்று இருக்குமேயானால் அன்று உங்களது தலைமையின் கீழ் நான் போரிடுவேன். நான் எனது தாயின் தரிசனத்தை பெற விரும்புகிறேன். ஆதலால் நான் திரும்ப வரும் வரை எனது வெற்றிக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று கூறி காந்தாரியின் பாசறையை எண்ணி சென்றான். குருச்சேத்திர யுத்த களத்தில் மாண்டு கிடக்கும் சடலங்களை வீரர்கள் எடுத்துச் சென்று அக்கினிக்கு இரையாக்கி கொண்டும் காயமடைந்த வீரர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதையும் பாண்டவர்களும் பரமனும் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகளை ஆவணா செய்து கொண்டும் இருந்தனர். அப்போது ஒரு பெண்ணின் அழுகுரல் ஈனஸ்வரத்தில் கேட்கவே, யார் அங்கே அழுகிறது என்று பார்க்க அனைவரும் சென்றனர். அங்கே குந்தி தேவி கர்ணனின் சடலத்தின் மீது கவிழ்ந்து அழுவதைக் கண்டு தர்மர், தாயே, நமது எதிரியின் சடலத்தின் மீது விழுந்து அழும் காரணம் என்ன என்று கேட்டார். இவர்களை அழ விடுங்கள் பெரியண்ணா, இவர்கள் அழவேண்டிய நேரம் இது என்றார் பரந்தாமன். இல்லை வாசுதேவா, எங்கள் தாயார் இங்கள் அழுகின்ற வேளையில் நாம் எவ்வாறு பார்த்து கொண்டு இருப்பது என்றார் தர்மர். மீண்டும் தர்மர் தனது தாயின் அருகில் அமர்ந்து, தாயே, நமது பிரதான எதிரியான அங்க அரசனுக்காக உங்கள் கண்ணீரை ஏன் வீணாக்குகின்றீர்கள் என்று கேட்டார். தாயே, தாங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். மாதா, இந்த சூதபுத்திரன் கர்ணனுக்காக நீங்கள் ஏன் அழ வேண்டும் சொல்லுங்கள் என்றான் அர்ஜுனன். நான் சொல்லிவிட்டால் உன்னிடத்தில் உள்ள காண்டீபம் உனது தோளை விட்டு விலகிவிடும் மகனே என்றாள் குந்தி. வாசுதேவா, தாங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். தாயாருக்கு எடுத்து கூறக்கூடாதா? இந்த ராதேயனுக்காக ஏன் எங்கள் தாய் அழ வேண்டும்? எங்களுக்கு விளங்கவில்லை என்றார் தர்மர். இவன் ராதேயன் அல்ல, கௌந்தேயன், எனது மூத்த மகன், உங்கள் அனைவருக்கும் மூத்தவன் என்றாள் குந்தி. என்ன, எங்கள் அனைவருக்கும் மூத்தவரா என்று பாண்டவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கேட்டு அதிர்ந்து போனார்கள். பின் தர்மர், இவ்வளவு பெரிய இரகசியத்தை தாங்களா மறைத்தீர்கள்? இல்லை, என்னால் நம்ப முடியவில்லை தாயே என்றார். ஆம், மறைத்தேன். இந்த சுமையைத்தான் நான் ஒவ்வொரு இரவும் 1000 முறை எண்ணி எண்ணி இறந்து இருக்கிறேன். மகனே, யாரேனும் இவனை சூதபுத்திரன் என்று அழைத்தால் எனது இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல் நான் துடித்து போவேன். ஆனால் யாருக்குமே எனது வருத்தத்தை காண்பித்தது இல்லை. எனது மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு மௌனமாக இருந்து விடுவேன் என்றாள் குந்தி. தாயே, தங்களது மௌனத்திற்கான விலை என்னவென்று தெரியுமா? தாயே, லட்சோபலட்சம் மக்களின் உயிர்கள். உங்களது மௌனம் இந்த பாரத தேசத்துக்கு பெரும் தீங்கு இழைத்து விட்டது. இந்த குருச்சேத்திர பூமியில் உள்ள எல்லா சடலங்களுக்கும் நீங்களே பொறுப்பாளி. தங்களது மௌனம் எங்களது மூத்த தமையனை காவு வாங்கிவிட்டது. அன்னையே, இது உங்களுக்கு புரிகிறதா? இன்று நான் எனது தமையனின் சடலத்தை சாட்சியாக ஆக்கி இப்பூமியில் பிறக்கின்ற எல்லா பெண்களுக்கும் சாபமிடுகிறேன். இனி எந்த பெண்ணின் மனதிலும் இரகசியம் தங்காது என்றார். யமதர்மராஜனே விதுரராக இப்பூவுலகில் அவதரித்து எத்தனை இடர்பாடுகள் உண்டான போதிலும் தர்மம் தவறாமல் வாழ்ந்து காட்டினார். யுதிஷ்டன் யமதர்மன் மகனாக அவதரித்து அறவழி சென்று தனது தாய் ஒரு இரகசியத்தை மறைத்து வைத்ததால் ஏற்பட்ட அல்லல்களை எண்ணி இனி இப்பூவுலகில் பிறந்த பெண்கள் அனைவரின் மனதிலும் இரகசியம் தங்காமல் போகட்டும் என்ற சாபத்தை கொடுத்தார். இது இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மாந்தர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். துரியோதனன் அம்பு படுக்கையில் படுத்தியிருக்கும் பீஷ்மரை காண வந்தான். துரியோதனன் பீஷ்மரின் காலடியில் அமர்ந்து அழத் தொடங்கினான்.
கங்கை மைந்தன் துரியோதனா, சத்திரியன் என்றும் அழக்கூடாது மகனே என்றார். பிதாமகரே, நான் இன்று முற்றிலும் தனிமரமாகிவிட்டேன், பிதாமகரே தனிமரமாகிவிட்டேன் என்று கண்ணீர் சிந்தினான் துரியோதனன். வருந்தாதே, சத்திரியன் என்றும் வருந்துவது அழகல்ல. என்னால் உன்னை காண இயலவில்லை. எனது பாதத்தை விட்டு தலையருகே வா மகனே என்றார் பீஷ்மர். பிதாமகரே, எனது நண்பன் கர்ணன் என்னை தனிமையில் விட்டுவிட்டு வீர நாடு சென்று விட்டான். பிதாமகரே, என்னால் இதை தாங்க முடியவில்லை. எனது தம்பிகள் அனைவரும் இறந்தபோதும், துச்சாதனன் விண்ணுலகம் சென்றபோதும் கூட இதுபோல் அளவில்லை. எனது நண்பன் கர்ணன் மரணம் என்னை அனாதையாக்கிவிட்டது பிதாமகரே என்று கதறினான் துரியோதனன். ராதேயனின் மரணம் அவனது வாழ்க்கைக்கு கிடைத்த வரப்பிரசாதம் மகனே. அவனை ராதேயன் என்று எண்ணாதே, அவன் குந்தி புத்திரன் என்றார் பீஷ்மர். என்ன, கர்ணன் கௌந்தேயனா என்றான் துரியோதனன். ஆம், தன் குந்தியின் மைந்தன் என்பதை அவனும் அறிவான். இருந்தாலும் உன்னோடு நின்று யுத்தம் செய்தான். உனக்காக போர் செய்து கொண்டு இருக்கும் நிலையில் அவன் வீர மரணம் அடைந்து விட்டான் என்றார் பீஷ்மர். ராதேயன் தாய் குந்தியின் மகனா? கௌந்தேயனா? பாண்டவர்களின் அண்ணன் என் பக்கமாக நின்று எனது வெற்றிக்காக போரிட்டு வீர மரணம் எய்தானா என்றான் துரியோதனன். ஆம் மகனே, எல்லோராலும் சூதபுத்திரன் என்று அழைக்கப்பட்ட கர்ணன் குந்தியின் மகன் என்று தெரிந்தும் உன் பக்கமாக போர் இட்டு வீர சொர்க்கம் சென்றான். அவனது மரணத்திற்காக எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பீஷ்மர். துரியோதனன் பிதாமகருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தாயின் பாசறைக்கு சென்றான். தாய் காந்தாரியின் பாதத்தை தொட்டு வணங்கினான். சாந்தி பெறுவாய் மகனே என்றாள் காந்தாரி. சாந்தியா? தாயே, நான் சாந்தி பெறுவதோ அமைதி பெறுவதோ? இந்த அமைதிக்கும் எனக்கும் இடையில் எண்ணிலடங்கா சடலங்கள் உள்ளன. ஒருவேளை எனது ராதேயனின் உயிர் பிழைத்து வந்தால் நான் அமைதி பெறலாம். ஒருவேளை பிதாமகர் அம்புபடுக்கையிலிருந்து எழுந்து வந்தால் நான் அமைதியை நாடலாம். அல்லது எனது குரு துரோணாச்சாரியாரும் துச்சாதனனும் பிழைத்து வந்துவிட்டால் எனது அமைதி என்னிடம் வரலாம். இதெல்லாம் எப்படி நடக்காதோ அதேபோல் எனக்கு இனி அமைதி கிடைக்காது தாயே. ஏனெனில் அமைதி எனும் பாதையை நாடி எனது அருமை தம்பி துச்சாதனன், எனது குரு துரோணாச்சாரியார், எனது நண்பன் ராதேயன், எனக்காக உயிர்விட்ட லட்சோப லட்சம் வீரர்கள் மற்றும் அவமதிக்க மாட்டேன். அதோடு எனது பிதாமகர் அம்புபடுக்கையில் இருப்பதையும் என்னால் மறக்கவே முடியாது தாயே, மறக்கவே முடியாது. எனது மனம் என்ன கூறுகிறது என்றால், வருங்காலம் துரியோதனின் தாய் ஒரு கோழையை ஈன்றெடுத்தாள் என்று கூறிவிடக்கூடாது தாயே. ஆகையால் எனக்கு வெற்றி அல்லது வீரமரணம் என்பதை தவிர வேறு வழியே இல்லை தாயே. என்னை ஈன்ற என் தாயே, இன்றைய இரவு சந்திரனை சாட்சியாக்கி எனக்கு வெற்றி எனும் நல்லாசியை தருவீர்களா? சொல்லுங்கள் என் தாயே என்றான் துரியோதனன். எனது அன்பு மகனே, எனது குமாரர்கள் இறந்த பின்பும் கூட நான் உனக்கு வெற்றி எனும் ஆசியை வழங்க இயலாது. ஆனால் இந்த சிவபக்தியால் உன்னை காக்க ஒரு கவசத்தை வழங்க முடியும். என் அருமை மகனே, நீ கங்கையில் சென்று ஸ்நானம் செய்து நேரே என்னிடம் வா. ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, எனது சொல்லை கவனத்தில் கொள். நீ முற்றிலும் நிர்வாணமாக வர வேண்டும் என்றாள் காந்தாரி. நிர்வாணமாக வா என்றான் துரியோதனன். எனது மகனே, உன்னை ஈன்ற தாயின் முன்னே எதற்கு வெட்கம்? நான் உன்னை ஈன்றவள், பெற்ற தாயிடம் இதுபோன்ற கேள்விகள் கேட்கக்கூடாது என்றாள் காந்தாரி. உத்தரவு தாயே என்று கூறி துரியோதனன் சென்றான். அவன் சென்ற பின் கிருஷ்ணர் காந்தாரியை காண வந்தார். வணக்கம் தாயே என்றார் கண்ணன். வா தேவகி மைந்தனே, இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன் நான் 100 மைந்தர்களுக்கு தாய். ஆனால் 17 நாட்களுக்கு பின் இன்று நான் ஒரே ஒரு மைந்தனுக்கு மட்டுமே தாயாக இருக்கிறேன்.
100க்கும் 1க்கும் இடையே பூஜ்ஜியங்களை கணக்கிடவே முடியாத அளவுக்கு சடலங்கள் உள்ளன. தேவகி மைந்தனே, உன்னால் எனது 99 மைந்தர்களுடன் எண்ணிலடங்கா சடலங்களை கணக்கிட முடியும் அல்லவா என்றாள் காந்தாரி. ஆம், என்னால் கணக்கிட முடியும். அதில் ஒன்று கௌந்தேயன் சடலம் என்பதும் தெரியும் என்றான் கண்ணன். அப்படியானால் யுதிஷ்டன் என்றாள் காந்தாரி. இல்லை தாயே, குந்தியின் மூத்த கௌந்தேயன் யுதிஷ்டன் அல்ல. உங்களால் இதுவரை சூதபுத்திரன் என்று அழைக்கப்பட்ட ராதேயன் என்ற கர்ணன்தான் குந்தியின் மூத்த புத்திரன் என்றார் கண்ணன். ராதேயன் குந்தியின் மைந்தனா என்றாள் காந்தாரி. ஆம் தாயே, ஆகையால் ஒன்றை யோசித்து பாருங்கள். உங்கள் சார்பாக அத்தை குந்தியின் மகன் போரிட்டான் என்பதை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருந்தாலும் குந்தி மைந்தன் தனக்கு தெரிந்தே உங்கள் சார்பாக போர் செய்து வீர நாடு சென்றான். ஒன்றை எண்ணிப்பாருங்கள். உங்கள் மகன் துரியோதனனுக்கு பேராசை எனும் நோக்கம் உண்டு. ஆனால் குந்தியின் மைந்தன் கர்ணனுக்கு விசுவாசம் மட்டுமே இருந்தது. ஆகவே கௌந்தேயன் உங்கள் சார்பாக நின்று யுத்தம் செய்து மரணமடைந்தான் என்றார் கண்ணன். தேவகி மைந்தனே, நீ எல்லாவற்றையும் கடந்தவன். ஆனால் நான் தாய். வெற்றிக்கு பிறகு துவாரகை செல்லும் போது உன் தாய் தேவகியிடம் போய் கேள். புத்திர சோகம் என்ன என்பதையும் தாய்ப்பாசம் என்ன என்பதையும். அவள்தான் தன் மைந்தர்களை இழந்து இருக்கிறாள். அவளுக்கு என் வேதனை விளங்கிவிடும். இந்த வேதனை ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது உண்டாகும் வேதனையை விட அதிகமானது. ஆகவே நான் இன்று உனக்கு சாபமிடப் போகிறேன் என்றாள் காந்தாரி. தாயே, தாங்கள் எனக்கு சாபமிடப் போகிறீர்களா என்றார் கண்ணன். வாசுதேவ கிருஷ்ணரே, நீ நினைத்து இருந்தால் இந்த போர் நடந்து இருக்காது. நீ மட்டும் விரும்பி இருந்தால் இந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் என்றாள் காந்தாரி. நிச்சயம் தடுத்து இருக்க முடியும் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த யுத்தம் அவசியமானது என்றார் கிருஷ்ணர். தேவகி நந்தனா, கேள். நான் சிவபக்தை யான காந்தாரி உனக்கு சாபமிடுகிறேன். இன்று இந்த அஸ்தினாபுரத்தைப் போல, எனது குடும்பத்தைப் போல உனது யாதுகுலம் வம்சமும் நாசமாக கடவது என்றாள் காந்தாரி. தாயே, நான் இங்கு உங்களிடம் ஆசி பெற எண்ணினேன். ஆனால் இனி உங்களிடம் ஆசீர்வாதம் கேட்டு உங்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளடக்க மாட்டேன். நான் வருகிறேன் தாயே என்று கூறி விடைபெற்றார். கிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தை எண்ணி வருந்திய வண்ணம் செல்லும் வழியில் துரியோதனன் நிர்வாணமாக வருவதைக் கண்டார். துரியோதனா, இந்த நாட்டில் ஆடைகளுக்கு பஞ்சமா என்ன? இப்போது நீங்கள் காந்தாரியின் கூடாரத்திற்கு செல்வது போல் தெரிகிறது. நீ உனது தாயை காண இந்த கோலத்தில்தான் செல்வாயா என்றார் கிருஷ்ணன். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.